Hi students, அனைவருக்கும் வணக்கம். 11th and 12th students பாத்தீங்க அப்படினா நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அந்த ப்ரிப்பரேஷனோட இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய क्वेश्चனும் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க. அத ஆட் பண்ணி படிச்சிருங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஆல்ரெடி நம்ம வந்து 11th and 12th க்கு ஒரு 2 to 3 years ஓட क्वेश्चन பேப்பரோட கம்பேரிசன் சரிங்களா? லாஸ்ட் 3 years ஓட comparison 2 in 1 and 3 in 1 questions வந்து அப்படி சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும். சரிங்களா 11th இங்கிலீஷ் and 12th இங்கிலீஷ் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு ஸ்டாண்டர்டுக்குமே அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த क्वेश्चனை நீங்க ஃபைனலா பாத்துருங்க. அந்த வீடியோஸை பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். அதை வந்து செக் பண்ணி பாத்துங்க. both 11th students and 12th students. சோ அதில இருக்கக்கூடிய क्वेश्चंस யாவது மினிமம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. 11th சரி 12th சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய क्वेश्चंसல இருந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா குறிப்பா 11th க்கு ரொம்ப அதிகமா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 12th சரிங்களா தமிழை பொறுத்தவரைக்கும் அந்த டிட்டோ சேம் அதே क्वेश्चन தான். நீங்க வந்து படிச்சிட்டு பண்ணீங்கன்னா சாய்ஸ் தவிர மற்றது எல்லாமே நம்ம படிச்ச क्वेश्चंसல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம். சோ 1 or 2 क्वेश्चंस ஆவது நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா நான் இதுவரைக்கும் எதுமே படிக்கல அப்படினா இந்த மினிமம் ரெண்டு செட் ஆஃப் क्वेश्चनல இருக்கக்கூடிய क्वेश्चंस யாவது என்ன பண்றீங்க படிச்சிருங்க. சோ இதில இருந்து நிறைய क्वेश्चंस வந்து கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து பார்த்து செக் பண்ணி படிச்சிருங்க. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். சோ நீங்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான क्वेश्चंस வந்து வேணும் அப்படிங்கறதை கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண क्वेश्चंस எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பிளேலிஸ்ட்ல 11th க்கு தனியா 12th க்கு தனியா கொடுத்திருக்கோம். குவார்ட்டர்லி ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ஸ் அப்படினு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ எக்ஸாம்ஸ்க்கு இந்த क्वेश्चனை மினிமம் சரிங்களா மினிமம் இந்த क्वेश्चனையாவது ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். Thank you for watching.